இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அறுவடையை நினைக்க முடியாது, மூழ்காமல் கடல் முத்தை அள்ள முடியாது, முட்டாமல் கன்று பால் குடிக்க முடியாது, தட்டாமல் மிருதங்கத்தை வாசிக்க முடியாது, போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது என்பதற்காகத்தான் தலைநகருக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஆகவே இது பல காலகட்டத்தை நாம் கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா பல வழக்குகள் பாரபட்சமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் கருணையோடு விவாதிக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை எந்த கூட்டணியிலே இருந்தாலும் எந்த கூண்டிலே இருந்தாலும் சிங்கம் உருமும் என்பதை போல சரி என்று பார்த்தால் சார்ந்து நிற்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம். நாங்கள் சொல்லுகிறோம், இதெல்லாம் தவறுகள், இதையெல்லாம் அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு 100 நாளை கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. அது இருந்தாலும் அதை அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் பல மைல்களை கடந்து நீங்கள் எல்லாம் சிரமங்களை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். 1928ஆம் ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகிறது. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது நாடாளுமன்றத்தினுடைய மேல் மாடத்தில் இருந்து பகத்சிங்கும் பட்டுகேசவதத்தும் சில துண்டறிக்கைகளை வீசி அறிந்துவிட்டு ஒரு குண்டை போடுகிறார்கள், ஒரு ஊமை வெடிகுண்டை போடுகிறார்கள். அந்த துண்டறிக்கையில என்ன இருந்தது என்று சொன்னால், இந்த பாராளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடரிலே தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பது அரசாங்கத்துடைய செவிட்டுக்காதுகளுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஆளில்லாத இடத்திலே ஊமை வெடிகுண்டை போட்டமே தவிர யாருடைய உயிரையும் எடுப்பது எங்கள் நோக்கமில்லை என்று சொன்னார்களே, அந்த நோக்கத்தோடு அரசாங்கத்துடைய காதுகளுக்கு கொண்டு வருவதற்காக இன்றைக்கு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நிச்சயம் இதை நாங்கள் வெகு விரைவிலே கொண்டு செல்வோம் என்கின்ற உத்தரவாதத்தினை நான் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், ஒரு சேலஞ்சிங் ஒர்க் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வரும்போது ஒரு தேவாலயத்திலே பார்த்தேன், வசனம் எழுதியிருந்தது, as it will be given to you, seek you will find out, knock you it will be opened என்று சொன்னார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று பல மைல்களை கடந்து நீங்கள் தேடுவதற்காக, கேட்பதற்காக, தட்டுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். தலைவர் வைகோ அவர்கள் என்னை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு நம்பிக்கை ஊட்டி வாருங்கள் என்று சொல்வார்கள். நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வார்களே, அந்த நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருவதற்குண்டான செயல்களை செய்வோம் என்று சொல்லி, தொழிலாளர் வைப்பு நிதி என்பது ஒரு தொழிலாளிக்கு ஒரு பாதுகாப்பிற்காக, எதுக்காக அரசாங்க வேலைக்கு போகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எது பாதுகாப்பு என்று சொன்னால் பென்ஷன் என்பது பாதுகாப்பு, வைப்பு நிதி என்பது பாதுகாப்பு. காரணம், இன்றைக்கு அரசாங்க உதவியை, அரசாங்க பதவியை மற்றவர்கள் ஏன் மதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காகத்தான். ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கிறது. சமுதாயத்திலே நாம் ஓய்வு பெற்ற பிறகு நமக்கென்று நம்முடைய பிள்ளைகள் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட பென்ஷனோ அல்லது வருங்கால வைப்பு நிதியோ இருந்தால் அதன் மூலமாக நமக்கு ஒரு சமுதாய அந்தஸ்து வரும் என்கின்ற எண்ணத்தோடு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த வருங்கால வைப்பு நிதி என்பது, பென்ஷன் திட்டம் என்பது. ஆகவே அதை வழங்க வேண்டும் என்பதையும், சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதை, என 999 நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். சமக்கர சிக்ஷான் அபியான் என்ற திட்டத்தின் கீழ், பள்ளி கல்வி ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வழங்குகிறீர்கள். அதிலே 1000 குளறுபடிகள் இன்றைக்கு இருக்கிறது. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா, இந்த நிதிகள் எல்லாம் அதில் கையெழுத்திட்டால் தான் இன்றைக்கு நாங்கள் தருவோம் என்கின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த சமக்கர சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்திலே இருக்கின்ற காரணத்தால் குளறுபடிகள் நிறைந்த அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தருவதை இன்றைக்கு சேலஞ்சிங்கோடு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களும் அவர்கள் முறையாக கல்வி பயின்றிருக்கிறார்கள். ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலே முறையாக கல்வி கற்று பட்டம் பெற்று PhD படித்து இன்றைக்கு நடுத்தருவிலே போராடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பணி நிரந்தரத்தை, ஜாப் ரெகுலரைசேஷன் பண்ணி தர வேண்டும் என்பதற்காகவும் எம்ப்ளாயீஸ் காப்பீட்டு திட்டம், இது தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கான பாதுகாப்பு திட்டம், இவையெல்லாம் மேண்டேட் என்று சொல்வார்களே, நிச்சயமாக அரசாங்கம் செய்து தர வேண்டிய அந்த காலகட்டத்திலே தான் இருக்கிறது. ஆகவே 1000 கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே துவங்குகிறது என்று சொல்வார்கள். சின்ன அடி அவர்களுக்கு வேண்டுமானால் அது சின்ன அடியாக இருக்கலாம்.
1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அப்போலோ 11 என்கின்ற அந்த ராக்கெட் விண்வெளியிலே முதலாக நுழைந்த பொழுது அங்கே முதல் காலடி எடுத்து வைத்தவன் பெயர் ஆம்ஸ்ட்ராங். அவனிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நிலாவிலே நீங்கள் முதல் அடியை வைத்த பொழுது என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆம்ஸ்ட்ராங் சொன்னான், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மீ பட் a giant leap for the mankind என்று சொன்னான். எனக்கு ஒரு சின்னஞ்சிறு அடிதான், ஆனால் மனித குலத்தினுடைய பெரும்பாய்ச்சல் என்று சொன்னானே. எழும்பூரிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே நீங்கள் இந்த கடைபிடிக்கின்ற இந்த பட்டினி போர் ஒரு சின்ன அடி என்று சொன்னாலும் கூட ஆசிரிய பெருமக்களுடைய சமுதாயத்திலே ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்க வேண்டும், இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு என்றைக்கும் பக்கபலமாகும் தக்க துணையாகும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் நிலைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் வாழும் வளரும் தேரும் தெளியும் என்று சொல்லி கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு என்னுடைய முத்தான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் பகத்சிங்கை பற்றி வீரம் செறிந்த போராட்ட வரலாறுகளை நம்மிடம் எடுத்து கூறி நம்முடைய போராட்ட உணர்வை விதைத்து இங்கு அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உரையை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். போராட்டம் டிஎன்சிடாஸ் போராட்டம் டிஎன்சிடாஸ் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் டிஎன்சிடாஸ் போராட்டம் டிஎன்சிடாஸ் போராட்டம் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் வாழ்வாதார போராட்டம் வாழ்வாதார போராட்டம் வாழ்வாதார போராட்டம் வாழ்வாதார போராட்டம் வெள்ளட்டம் 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கல்வித்துறையே தமிழக அரசு கல்வித்துறையே தமிழக அரசு வழங்கிட 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 தொழிலாளர் வைப்பு நிதி தொழிலாளர் வைப்பு நிதி வழங்கிட 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 என்று கேட்டு போராட்டம் என்று கேட்டு போராட்டம் சிறப்பு பயிற்சியர் போராட்டம் சிறப்பு பயிற்சியர் போராட்டம் வெள்ளட்டம் 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 வழங்கிடு 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 பணி நிரந்தரம் வழங்கிடு பணி நிரந்தரம் வழங்கிடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா கல்வித்துறையே நியாயம் தானா கல்வித்துறையே நியாயம் தானா கல்வித்துறையே நியாயம் தானா கல்வித்துறையே நியாயம் தானா வழங்கிடு 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 தொழிலாளர் காப்பீடு தொழிலாளர் காப்பீடு வழங்கிடு 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 என்று சொல்லி போராட்டம் என்று சொல்லி போராட்டம் சிறப்பு பயிற்சி போராட்டம் சிறப்பு பயிற்சி போராட்டம் வெள்ளட்டம் 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 சிறக்கட்டும் வெள்ளட்டம் சிறக்கட்டும். சார், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மாற்றுத்திறன் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பு பயிற்றுனர்கள், இயன்முறை மருத்துவர்கள், சிறப்பு பயிற்சி மைய பணியாளர்கள் என 3000 பணியாளர்கள் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கடந்த 2015 முதல்ல தொழிலாளர் வைப்பு நிதி வழங்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தொழிலாளர் வைப்பு நிதி அப்படிங்கிறது எங்களுக்கான அந்த ஊதியம் தான். அந்த ஊதியத்தை கடந்த அரசு கிட்டத்தட்ட 5 வருஷமா மிகப்பெரிய அளவுல போராடி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அரசும் எங்கள்கிட்ட அந்த அரசு நிதி இல்லை, நிதியெல்லாம் செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க, நிதி இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படின்னா எங்களுக்கு ஊதியம் அந்த இபிஎஃப் கொடுக்கணுமா வேணாமா? அதை தமிழ்நாடு அரசு உடனடியா விடுவிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். அது போல இங்க பணிபுரிகிற பணியாளர்கள்ல அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம், எங்க சிறப்பு பயிற்றுனர்லயே 100 சிறப்பு பயிற்றுனர்கள் காலமுறை ஊதியத்துல பணி செய்யறாங்க. அந்த காலமுறை ஊதியத்துக்கு இணையான வேலையை தான் நாங்க செய்யறோம். அந்த வேலைக்கான ஊதியம், அந்த நிகரான ஊதியத்தை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க
வச்சிருக்கிறோம். அதே போல எங்களுக்கு வந்து இஎஸ்ஐ வழங்கணும். அதாவது எங்க பணியாளர்கள் வந்து களப்பணியாளர்கள், மொபைல் டீச்சர்ஸ், ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு போகும்போது விபத்து ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது, அல்லது வந்து ஏதாவது ஒரு காலச்சூழல்ல வந்து நாங்க வந்து இறக்குறோம் அப்படின்னா நாங்க வந்து வெறுங்கையில வந்து நாங்க வந்து கஷ்டப்படுறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான நிலை. அந்த நிலையை தளர்த்தி எங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ், ஒரு இஎஸ்ஐ வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை. சிறப்பு குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் நலனை பாதுகாக்கும் வகையில இந்த 3 கோரிக்கைகளையும் உடனடியா நிறைவேற்றணும்னு நாங்க வந்து பணிவோடு வந்து கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை உடனடியா செவிசாய்க்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து மாநில தலைவரா இருக்கிறேன். என் பேரு சேதுராமன். ஏதாவது கேளுங்க ஐயா. மாற்றுத்திறன் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து 1.25 லட்சம் குழந்தைகள் இருக்கு. ஆர்சிஐ அந்த திட்டத்தின் அதாவது அந்த நிறுவனத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட 10,000 பணியாளர்கள் செய்யணும். 10,000 பணியாளர்கள் செய்யக்கூடிய பணியை நாங்க 3,000 பணியாளர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு வந்து எங்கள்ல வந்து அதாவது இந்த சம்பளம் போதாம, இந்த சலுகைகள் இல்லாம எல்லாம் வெளியே போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2,000 சிறப்பு பயிற்றுனர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து 300 சிறப்பு பயிற்றுனர்கள் இல்லை. இப்படி வந்து மாற்றுத்திறன் குழந்தைகளோட கல்வி வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த குறைவான ஊதியத்துக்கு யாரு இருப்பாங்க? இன்னைக்கு வந்து புதுசா வந்து டிஎன் ரைட்ஸ்ல போட்ட பணியாளருக்கு கூட 35,000 40,000 வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து 25 வருஷமா பணி செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு ஊதியம் வழங்கல. அப்படியும் போது இந்த பணியாளர்களை தக்க வைக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த சலுகைகள் எல்லாம் செய்யணும் சார். மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு வந்து நாங்க பணி செய்யல அப்படின்னா இன்னைக்கு வந்து கிராமத்துல உதாரணமா இவங்க வந்து சிறப்பு பயிற்சி மையத்துல இருக்கிறாங்க. இவங்க பணி செய்யல அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதாவது கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து யாருமே வந்து சொல்லித்தரதுக்கு இல்லை. நாங்க தான் சொல்லி தந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க சொல்லித்தரல அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க பாதிப்படைவாங்க. அவங்களுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்க தினக்கூலி பேரண்ட்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அந்த பணி அந்த மையத்துல வந்து நாங்க இல்லை அப்படின்னா நிச்சயமா அவங்க பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க சார். என் பேரு சேதுராமன். நான் வந்து மாநில தலைவரா இருக்கேன் இந்த சங்கத்துக்கு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி சிறப்பு பயிற்றுனர்கள் சங்கம் சார். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.